தமிழக அரசியல் ஒரு பரபரப்பான சூழ்நிலையை எட்டிவிட்டது என்றே நாம் உறுதியாக சொல்லலாம். ஜெயலலிதாவின் மறைவை ஒட்டி அன்றைய தினத்தின் முதலே ஒரு பரபரப்பான சூழ்நிலை அதிமுகவிலும் தமிழகத்திலும் நிலவலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதற்கு மாறாக கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலரும் சசிகலா நடராஜனின் வசம் சென்றதால் தமிழகத்தில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது என்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி தற்போது மிகவும் பரபரப்பான சூழ்நிலையை எட்டியுள்ளது. ஓ பன்னீர்செல்வம் முழு மனதாக சசிகலா நடராஜனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது நாம் அறிந்த உண்மைதான் என்றாலும், ஏன் இவர் சசிகலா நடராஜன் பின்னால் சென்றார் என்ற கேள்வி ஆரம்ப கட்டத்தில் இருந்து வந்தது. அதற்கு எல்லாம் விடையளிப்பது போல் தற்போது ஓ பன்னீர்செல்வம் தன்னிச்சையாக தனது பணிகளில் முழு கவனம் செலுத்தி நடத்தி வருவதும், அதிகாரிகளை பம்பரமாக சுழற்றி வேலை வாங்குவதும் தற்போது கார்டன் வட்டாரம் கோட்டையையும் தாண்டி பொதுமக்கள் இடையே ஒரு மிகப்பெரிய வியப்பை ஏற்படுத்தி உள்ளது. இதற்கு பின்னணியில் இருந்து இயங்குவது பாரத பிரதமர் மோடி அளிக்கும் நம்பிக்கைதான் என்றாலும், பாரத பிரதமர் மோடியின் எதிர்பார்ப்பு என்ன என்பது அதிர வைப்பதாகவே இருக்கிறது. அதிமுகவில் சசிகலா நடராஜனுக்கு ஆதரவாக இருப்பவர்களை குறிவைத்து களையெடுத்து வரும் படலம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த அதிரடி படலத்தை நிறுத்துவதற்காக பல்வேறு முயற்சிகளை மன்னார்குடி தரப்பினர் மேற்கொண்டாலும் அத்தனையும் தோல்வியில் முடிவடைகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. ராம மோகன ராவ் இவரை நோக்கி வருமான வரித்துறையினர் சோதனைக்கு வரும்போது தகவல் அறிந்த ராம மோகன ராவ் கார்டன் வட்டாரத்தில் இன்று கோலோச்சி இருக்கும் சசிகலா நடராஜனுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்துள்ளார். சசிகலா நடராஜன் கவலைப்படாதீர்கள், நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறி அடுத்த கட்டமாக மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கு தொலைபேசியில் பேசியுள்ளார். அமைச்சர் அளித்த பதிலால் அதிர்ந்து போனதாம் கார்டன் வட்டாரம். ஜெயலலிதா ஒருவருக்கு தான் மதிப்பு, மற்றவர்களுக்கு அல்ல என்று கூறி அவர் தொலைபேசியை துண்டித்துள்ளார். அதைத் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை பல நபர்களுக்கு அவர் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டதாகவும், ஆனால் யாரிடம் இருந்தும் எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது, நேரடியாக இதை பிரதமரே கவனித்துக் கொள்வதால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறியுள்ளார்கள். இதனால் கார்டன் வட்டாரம் அதிர்ந்து விட்டதாகவே கூறப்படுகிறது. இந்த அளவுக்கு சசிகலா நடராஜன் மேல் பிரதமர் மோடி பாய்வதற்கு காரணம் என்ன? பிரதமர் மோடி சசிகலா நடராஜன் மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் இருந்து எதிர்பார்க்கும் விஷயம் என்ன என்ற செய்தி அறிந்து சற்றே ஆச்சரியமூட்டும் தகவலாக இருந்தது. சசிகலா நடராஜனையும் அவரது குடும்பத்தினரையும் கட்சியை விட்டு போக சொல்கிறார் என்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் டெல்லி வட்டாரம். சேகர் ரெட்டி கைது செய்யப்பட்டது தொடர்ந்து ராம மோகனராவ் எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் என்ற சூழ்நிலை வரை இப்படி பிடியை இறுக்கிக் கொண்டே செல்வது சசிகலா நடராஜனையும் அவரது குடும்பத்தினரையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் இருந்து வெளியேற்ற நடக்கும் நடவடிக்கைகள் தான் என்று கூறப்படுகிறது. எந்த ஒரு மத்திய அரசின் பிடிக்கும் மன்னார்குடி தரப்பினர் மசியவில்லை என்றால் சசிகலா நடராஜன் தான் அடுத்த குறி என்கிறது டெல்லி வட்டாரம். இதுவரை சிம்மமாக இருந்த ஜெயலலிதா நுழைந்த அந்த போயஸ் கார்டன் வீட்டிற்குள் வருமான வரித்துறையினர் நுழையும் சூழ்நிலையும் ஏற்படலாம் என்று டெல்லி வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. அந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் மிகப்பெரிய பின்னடைவை சசிகலா நடராஜன் சந்திப்பார் என்பதும், மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பும் ஏற்படும் என்பதும் பாரதிய ஜனதா வட்டாரத்தில் அறிந்து வைத்த உண்மைதான் என்றாலும், சசிகலா நடராஜனை கட்சியை விட்டு வெளியேற்றுவதற்காக எதற்கும் துணிந்துவிட்டது டெல்லி வட்டாரம். இதை எதிர்கொள்ள சசிகலா நடராஜன் தரப்பு சரணடைந்திருப்பது யாரிடம் என்றால் மத்திய காங்கிரசிடம். இனி நடக்க இருக்கும் தமிழக அரசியல் நிகழ்வுகளை பொறுத்திருந்து பார்ப்போம். டிசம்பர் 29க்கு பிறகு சுவாரஸ்யமான பல அரசியல் நிகழ்வுகள் நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.